ஒட்டுமொத்தமா இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அந்த பேட்டி கொடுத்தாங்க பாத்தீங்களா, அதுல பாத்தீங்கன்னா 70% பேர் தலித் தான் மேடம். அதுல அவங்களுக்கு வந்து அந்த இணை துணை தவிர வேற எந்த டைரக்ட் போஸ்டிங்குமே கொடுக்க மாட்டாருங்க மேடம். அது பிரச்சனையா தான் மேடம் இருக்கு. ஓகே. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவர் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு செயற்குழு உறுப்பினர், அவர் தம்பிக்கு ஒரு செயற்குழு உறுப்பினர், அவருடைய ஒய்ஃபோட தங்கச்சிக்கு ஒரு செயற்குழு உறுப்பினர், இன்னொருத்தவங்க அவங்க தெரிஞ்சவங்களுக்கு ஒரு மாவட்ட துணை செயலாளர், அவங்க ஃபேமிலி சுத்தி ஒரு 5 பதவி போட்டிருக்காரு. இது வந்து மத்தவங்களுக்கு இன்னைக்கு சீமான்றவர் போட்டாரு, அவருக்கு முதல் நாள் நைட்டு டிடி எடுத்து கொடுத்துட்டாரு, சைன் வாங்கிட்டு வேணான்னு ரிஜெக்ட் பண்ணி மறுநாள் அவங்க ஒய்ஃபுக்கு போடுறாரு. ஓகே. இப்போ இதெல்லாம் மாவட்ட செயலாளர் மொத்த பொறுப்பும் இது மாவட்ட செயலாளர் தான் பண்றாரா, இல்ல இதெல்லாம் புஷி ஆனந்துக்கும் தெரியுதா இந்த விஷயம்லாம் இப்படி எல்லாம் நடக்கும்? 100% புஷி ஆனந்துக்கு தெரியாம இந்த விஷயம் நடக்கவே நடக்காதுங்க மேடம். அப்புறம் பணம் வாங்குறதும் புஷி ஆனந்துக்கு தெரியும் தானே அப்போ? மேடம் நானே போய் முறையிட்டுட்டேன் மேடம். நான் முறையிட்டேன். அங்க வந்து அவர் விக்கிரவாண்டி தொகுதிக்கு வந்து மாவட்ட செயலாளர் வந்து வடிவேலு அவருக்கு போன் போட்டு எங்க கிட்ட ஓபன் ஸ்பீக்கர்ல கேட்கறாரு, சார் இந்த மாதிரி வடிவேலு 15 லட்சம் பணம் கேட்டாரான்னு கேட்கறாரு. ஆமா உண்மைன்னு அவர் சொல்றாரு. திருப்பி மோகனுக்கு போன் போடுறாப்ல. அப்ப வந்து ஓபன் ஸ்பீக்கர் வைக்காம ஊன்னு கேட்டு அனுப்பிச்சிடறாரு. இதுவரையும் என்ன நடவடிக்கை எடுத்தாரு? நடவடிக்கை எடுக்கலையே.